மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், லாஸ்ட்டு 1 இயராக நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். வீட்டில் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு ஏதாவது ஒரு சொத்து வரணுன்னா வந்திருக்கும், சில பேருக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கும். மகரத்தில் பிறந்த பல பேருக்கு நிறைய கோவில்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே பொதுவாகவே மகரத்துக்கு ஒரு பெரிய இன்பம், பேரானந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நித்தியானந்தமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மகரத்துக்கு அபாரமாக இருக்குது. இப்போது அந்த சந்தோஷங்கிற கான்செப்டை தூக்கி சைடில் வைக்கிறோம். இப்போ முழுக்க முழுக்க காசு, பணம், துட்டு, மணி. 6ஆம் இடத்துக்கு குரு வரார். 6ஆம் இடம்னா வயிற்று பகுதி. வயிற்று பகுதியில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறுகள் கொடுக்கும். சில பேருக்கு பைல், ஜூஸ், செக்ரிஷனில் பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு குழந்தைகளால் தேவையில்லாத பிரச்சனை, குழந்தை நமக்கு எதிரியாக இருக்கிறது, நம்ம ஒன்று சொன்னால் குழந்தை ஒன்று சொல்கிறது, குழந்தைகளை விட்டு பிரியறது, கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, வெளியூரில் உங்கள் பையன் இருப்பான், நீங்கள் உள்ளூரில் இருப்பீங்க, அதனால் பேச்சுவார்த்தை பெருசாக இருக்காமல் இருக்கிறது. 6ஆம் இடம்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். 7ஆம் இடம்னா மனைவி, கணவர். 6ஆம் இடம்னா கேஸு, ஏதாவது ஒரு தேவையில்லாமல் கேஸ் ஓடுறது, பஞ்சாயத்து நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைன்னா ஒரு தாற்காலிகமாக டெம்பரவரியாக 1 வருஷத்துக்கு மட்டும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஏன் பிரியணும்னு கேட்டால் அவர் வெளியூர் போயிடுவார், ஹஸ்பண்டுக்கு வெளியூரில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும், அதனால் ஒரு டெம்பரவரியாக பிரிகிற மாதிரி ஒரு நிலைமை. இல்லைன்னா மருத்துவம் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை, ஒரு 2-3 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி. யார்? மகரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடையாது, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான கடன் எதாக இருந்ததுன்னா அந்த கடன் இப்போ வாங்குற மாதிரி வரும். கடன்லாம் பைசல் ஆகாமல் இருந்ததுன்னா அதை உட்காந்து பேசி இப்போ ஓரளவுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். 6ஆம் இடத்துல குரு போய் உட்காந்தானா, 6ஆம் இடம் உட்காரும்பொழுது சத்ருக்கள்னால பிரச்சனை வரும், கேஸ்னால பிரச்சனை வரும், அட்வொகேட்னால பிரச்சனை வரும், ஆடிட்டர்னால பிரச்சனை வரும், கணக்கு போடக்கூடிய நிபுணனால பிரச்சனை வரும். இது எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய நன்மைகள் இல்லை. ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஏன் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை, தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு லிஃப்ட்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கும் பக்கத்து சேர்க்காரனுக்கும் பிரச்சனையாக இருக்கும். நான் எடுக்கிறது தான் கரெக்டும்பிங்க, நீங்கள் இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு அவன் சொல்லுவான். 2 பேருக்கும் சென்டரில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சென்டரில் எப்படி ஒரு ஆம்பளையான் தவிக்கிறானோ அந்த மாதிரி உங்கள் பாஸ் மண்டையை பிச்சுப்பார், யாரா உண்மை சொல்லுங்கடா. ஸோ இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறையா நடக்கும். நிறைய ஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு டைரெக்டாக குரு பார்வை கிடைக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு ரூட்டு கிளியர் ஆகும், அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு வெளியூர் போய் பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம். எல்லாம் கெடனால் இருக்கீங்களோ, எல்லாம் இப்போ யூஎஸில் இருக்கீங்களோ, சில பேர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் செட்டில் ஆகிடுவீங்க. அங்கே முடிஞ்சுது, எல்லாம் க்ரீன் கார்டெலாம் வந்துடும். இந்த வருஷம் எல்லாமே 1 இயரில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய. ஏன்னா பொதுவாகவே 9ஆம் இடம் 12ஆம் இடம் ரெண்டுமே வெளியூர் போகக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம், செட்டில் ஆகக்கூடிய ஸ்தானம் 12ஆம் இடம். வெளியூர் போகக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம், வேலை பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம், அதோடைய செட்டில்மெண்ட்டுக்குரிய பிராப்தம் 18ஆம் இடம். இப்படி மாறுது. அதில் குரு பார்வை கிடைக்கும் பொழுது இப்போ தான் கவர்மெண்ட்டே உங்கள் மேலே பார்வை பார்க்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது உத்தியோகம், புதிய தொழில், 2ஆம் தொழிலில் நிறைய மாற்றங்கள், இதெல்லாம் கிளியராகும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ராகு அங்கே உட்காந்துருக்காரு. ராகு போய் 2ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்வைப்படும் பொழுது மூக்கு சம்மந்தப்பட்ட, முகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும். சில பேருக்கு 2 பல்லை பிடிங்கிட்டு புது பல்ல போடுவீங்க, சில பேருக்கு மூக்கில் ஏதாவது சின்ன சர்ஜரி, சில பேருக்கு கண் சர்ஜரி, திரை பிரச்சனை, திரைக்கதை வசனமில் பிரச்சனை அதை மாற்றி விட்டு பூசு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கிட்டேருந்து வாங்கின பணம் பிரச்சனை ஆகிட்டதுன்னா அது இப்போ சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லேயும் இந்த குரு டிஃபரன்ஸ் கொடுப்பார். ஆனால் பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா, குரு போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நல்லது கிடையாது. ஸ்தான பலம் அவுட்டு. என்ன சாப்பிட்டாலும் பர்ரு ஞாபகம் வரும், வயிறுலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும், அஜீரணம் ஃபுல்லாக ஒரே வெடிகுண்டு முருகேசனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி லேகியங்கள் சாப்பிட்ருக்கிறது. சில பேருக்கு அந்த சூரணம்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா பெட்டர். இல்லைன்னா பிரச்சனை கொள்ளும். என்ன பண்ணலாம்? ஒரு உண்டியல் வாங்கிக்கணும்.
ஒரு உண்டியல் வாங்கிட்டு குரு பயிற்சி மே 15ஆம் தேதி நடக்குது. உண்டியலில் ஒரு ரூபா டெய்லியும் போடுங்க. ஒரு ரூபா கிடச்சா ஒரு ரூபா, 2 ரூபா கிடச்சா 2 ரூபா, 10 ரூபா கிடச்சா 10 ரூபா. இந்த வருஷம் முடிகிற முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இந்த உண்டியலில் போட்ட காசை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு கொண்டு போய் போட்டு வரணும். போட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். 2வது வைத்தியநாத சுவாமி கோவில், இல்லைன்னா தன்வந்திரி கோவில், எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் அந்த உண்டியலில் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் உண்டியலில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் சமாச்சாரம். மற்றபடி மகரத்துக்கு பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. இது ஒன்று தான் நெகட்டிவ். வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். இதோட ரொம்ப சொல்லணும்னா அஷ்டமஸ்தானில் போய் கேது உட்காந்துருக்கு. அஷ்டம்னா யூரினரி பிளாடர், கிட்னி சம்மந்தப்பட்டது, யூரின் போகக்கூடிய இடம், இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஆனால் பார்வை பலத்தில் பணம் காசுக்கு பிரச்சனை ரெட்டிஃபிகேஷன் கொடுக்குது. லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும். என்ன விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அது நடக்கும். பசங்க மூலியமாக காசு பணம் வரும். பசங்களுடைய ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். அதெல்லாம் உட்காந்து பேசி முடிவு எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பெருசாக பஞ்சாயத்து ஆகிடும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால இஷ்டத்துக்கு கடாமுடான்னு பேசுவான். யோ நீ போய் நானே பேசிக்கிறீங்க, உங்கள் பையன் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. கொஞ்சம் டீசெண்டாக பேசி முடிச்சு விடுங்க. அங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆஹா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சதே இல்லையே அப்படின்னு போய் உட்காந்து பஞ்சாயத்து பேசன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஆளை போய் பயங்கரமாக திட்டி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என்னமோ பண்ணுறேன்னு போய் அக்ரஷனை காட்டி தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பிரச்சனை அவங்களே சால்வ் ஆகிட்டோம். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையுமே பிரச்சனையாக மாறும். கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். 3ஆம் இடத்துக்கு சனி வரும், மண்டை வேலை செய்யாது, டென்ஷன் ஆகும், என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஸ்பைடர் படத்தில் நம்மால் ஒருத்தர் பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுவார்ல, அந்த மாதிரி போயிடும். என்ன பண்ணுறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை மட்டும் நீங்கள் அடக்குனா போதும், மற்றது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண. டெய்லி எழுந்திரிச்சோமா, டைரெக்டாக விநாயகர் கோயிலுக்கு போனோமா, ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுனோமா, வணங்கணுமா, அந்த தண்ணி எடுத்து தலைக்கும் கண்ணுக்கும் புரோக்ஷனம் பண்ணோமா, வணங்கணுமா, வந்தோமா, இதை மட்டும் பாருங்கள். சதுர்த்தி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு அபாரமான மாற்றங்கள் கொடுக்கும். குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். அதனால் தைரியமாக இருக்கலாம். நத்திங் டு வரி. மகரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்கள் வருது. அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு? உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நெகட்டிவிட்டி ஒன்றும் வராது. யாரெல்லாம் அட்வொகேட் ஆகணுமோ அவங்க ஆவாங்க. மெடிசன் துறைகளில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது, அதில் பெருசாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செட்டில் ஆகும். லோன் கேட்டால் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பயணங்கள் இருக்கும். அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னா உடனே போய் நிற்கிறது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ரசனையான விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. க்ரியேட்டிவாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு புது விஷயங்கள் தேடி வரும். இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ பணமே பார்த்ததில்ல, திடீர்னு இப்படி ஒரு பணம் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, இதை வச்சு நான் தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் ஓடும். அதெல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. விச் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம். இருக்கிற இடத்துலையே சின்ன சின்ன பிரச்சனை, இருக்கிற இடத்துலையே தேவையில்லாத எனிமிட்டி, கோல்டு வார், பகை, இதெல்லாம் உருவாகும். ஆனால் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். மாறிட்டிங்கன்னா இன்னும் பலமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குடைச்சல், இதெல்லாம் கண்டிப்பாக கட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலப்பிரமாணம். ஸோ ஓன்லி திங் உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அது ஜெயிச்சிடும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். மோரலஸ் உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணுறது மட்டும் கிடையாது, கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வீட்டுக்காக ஒரு லோன், படிப்புக்காக ஒரு லோன், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு லோன், இஎம்ஐக்கார் ஒரு மொபைலையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வாங்குறீங்க, இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி ஒரு லோன் மாதிரியோ ஒரு இஎம்ஐ மாதிரியோ கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிராப்தம் நெகட்டிவ் தோஷம் கிளியர் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பண்ணுங்க போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மகர ராசிக்காரங்க என்ன பரிகாரங்கள் பண்ணணும்? ஒன்று தான், வைத்தியநாத சுவாமியோடைய கோவிலுக்கு போகலாம். இன்னொன்று, அஷ்டமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேதுவுக்கு நீங்கள் விநாயகருக்கு டெய்லியும் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை கண்ணுக்கும் தலைக்கும் புரோக்ஷனம் பண்ணிட்டு வர்றது நிறைய பிரச்சனையை கிளியர் பண்ணும். இதை பண்ணாவே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டில் ஆகிடும். எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க மகர ராசி? சந்தோஷத்தின் அடிப்படையில் எப்படி பார்த்தாலுமே 75% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது ஒரு 80% நல்லா இருக்குன்னு